ஒரு வழியா பீரோல இருந்த சாரி எல்லாத்தையும் தூக்கி போட்டான். வாடி வா, இப்ப நீ என்கிட்ட பேசிதானே ஆகணும். என்னம்மா சீன் போடுறான். ம் நாய் மாதிரி குலைக்கிறான் லொல் லொல்லுன்னு. வாடி வா, இப்ப யார் குலைக்க போறான்னு பார்க்கறோம். கொஞ்சம் பேசுவா, அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்போம். ஐயோ வரா வரா ராட்சசி. நிக்கிது பாரு குரங்கு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. ம், திமிரு பிடிச்சவன், திமிரு அடங்குதான் பாரு. ஐயோ, எங்க ஒரு சாரி கூட காணோம். ஐயோ, இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நிக்கிது பாரு மூதேவி, சாரியை காணோம்னு தேடுறமே, என்னாச்சுன்னு கேக்குறானா பாரு. ஹலோ ஹலோ, ஹலோ மிஸ்டர். என்னடி கோவம் வருதா? இப்படிதானே இருக்கும் எனக்கு. ஹலோ, உங்களை தான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க டவர் கிடைக்காது மேடம், கொஞ்சம் வெளியில போயிட்டு ஹலோ சொல்றீங்களா? ஏய் இடியட், என்ன ஜோக்கா ஜோக்கா? மிஸ்டர், என்னோட பீரோல இருந்த சாரிலாம் எங்க மேம்? அடியே, நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை. ஏன்ட்ட என்கிட்ட கேள்வி கேட்டு இருக்க? பொடி. ஹலோ, இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. ஏன் பீரோல இருந்த சாரி எல்லாம் எங்க போயிருக்கோம்? நான் என்ன எடுத்து கட்டிட்டு இருக்கேனா? எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட முறைச்சிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, என்னோட பீரோல இருக்க சாரி இந்த ரூமை விட்டு எப்படி போயிருக்கோம்? ஏய், இங்கே பாருடி, மறுபடியும் ஏன்ட்ட கேள்வி கேட்காத. அதுவும் ஓம் பீரோவை நான் தொடக்கூட மாட்டேன். என்னோட ட்ரெஸ் ஏதாவது வச்சிருக்கேடி உள்ள? நான் வச்சிருக்கிறது 4 பேண்ட் 4 டிஷர்ட். எனக்கு தெரியாது, பொடி. ஒருவேளை இவனுக்கு தெரியாதோ? நம்ப முடியாது. எனக்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் பண்ணனவன் தானே இவன். இவன் நம்பக்கூடாது. நோண்டி நோண்டி கேள்வி கேட்கணும். ஹலோ, நடிக்காதீங்க. இந்த ரூம்ல நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் என் சாரி எங்க போயிருக்கோம்? யார் யார் ரூம்குள்ள வருவா உங்களை தவிர? சொல்லுங்க பாப்போம். இங்கே பாரு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா ரூம் விட்டு போயிடுறேன். ஐயோ, இது பெரிய மன்மத ராசா. இவன் எனக்கு பிடிக்கணும், உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இங்கே பாரு, நான் உன் புருஷன், சர்வெண்ட் கிடையாது. முதல்ல நாக்க அடக்கி பேசுடி. புருஷன் தானே? அப்போ பொண்டாட்டி பீரோல இருந்த சாரீஸ்லாம் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏன்டா கோவப்படுத்துற? எதுக்குடி டாங்குற? அப்படிதான்டா சொல்லுவேன். இங்க பாரு, பீரோல இது தூர் வரண மாதிரி அவ்வளவு கிளீனா இருக்கு. எங்கடா என் சாரி? எங்கடா எங்கடா எங்கடா? எரும மாடு. இங்க பாருடி, பல்ல உடப்பண்டி. டாண்டாண்டினா ஓ, பல்ல உடைப்பியா? உடைப்படா உடைப்ப. உன் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இது ஒண்ணு உங்க வீடு இல்ல மிஸ்டர், என் வீடு. நீ தான் எனக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீல, முதல் மனைவி ரோசா. அந்த ரோசா வீட்டுக்கு போங்க ராசா. ஏய், இங்க பாரு, ரோசா கீசானு தேவையில்லாம என் கேரக்டர் தப்பா பேசாத. அவ யாருன்னு எனக்கு தெரியாதுடி. அவ உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? அதான் 7 முழத்துக்கு தாலிய நல்லா தொங்க போட்டுட்டு உங்க மாதிரி தானே வந்து காட்டினா. அப்ப சொல்ல வேண்டியதானே தெரியாது தெரியாதுன்ட்டு. இல்ல போய் 2 அடியாவது வச்சிருக்கணும். அதுவும் இல்ல, அவ பாட்டுக்கு பேசுறா, கண் கலங்குறா, நீங்க பாட்டுக்கு முறைச்சிட்டு தானே நின்னீங்க. ஏதாவது எந்த ரியாக்ஷனுமே காணும். ஏன், எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க அவளை அடிச்சிருந்து உண்மையை சொல்லுடின்னு கேட்டிருந்தா நான் நம்பியிருப்பேன். ஒண்ணுமே பண்ணாம இங்க வந்து நான் நம்ப மாட்டேன். அவதான் உங்க பொண்டாட்டி, என்ன ஏமாத்தி 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்க. அடி பூடி இவளே. ஏண்டி சூடாபுட்டி, உன்னை விட அவ அழகா இருக்காடி. அவ முதல்ல நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா, அவளை விட்டுட்டு நான் ஏன்டி உன்னை 2வது கல்யாணம் பண்றேன்? மெண்டல், கொஞ்சமாவது யோசிடி. என்னடா சொன்ன? ஆமாண்டி, உன்னை விட ரோஜா அழகுதான் சரியா? அப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருந்தா நான் ஏன்டி உன் பின்னாடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிருக்க போறேன்? 2ஆம் தரமா கட்டிக்கிட்டாங்களாம். தெரிஞ்ச மாதிரி பேசுறா பாரு, லபா லபான்ட்டு வரா சண்டைக்கு. இங்க பாருங்க, இப்போவும் நீங்க என் வீட்டுல இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் எங்க சித்தியும் எங்க அண்ணியும் சொல்லியிருக்காங்க. புருஷன் நல்லவன், அதனால கொஞ்சம் பொறுத்துரு, ப்ரூவ் பண்ற வரைக்கும் அப்படின்ட்டு. சரியா? அதனாலதான் உங்களை வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த பீரோல இருக்க சாரி எடுக்கிறது, அப்புறம் எப்படின்னு பண்ணி என் கூட பேச நினைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காரு. எது, நான் உங்ககிட்ட பேச ஆசைப்படுறேனா? அடி பூடி தொப்பி முக்கி. ஆமா, நீங்க தான் என்கிட்ட க்ளோஸ் ஆகணுன்றதுக்காக தானே இப்ப நான் உங்க கூட பேசணும். அதுக்காக தானே என்னோட சாரியெல்லாம் எடுத்து கீழே போட்டீங்க. எங்க வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிருங்க, சொல்லுங்க. ஏய், நிஜமாலுமே உன் சாரி எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுடி. ஏன்டா மறுபடியும் போய் சொல்ற? பொய் மூட்டா மாங்கா. எதுக்குடா என் சாரி எடுத்து எங்கேயும் ஒளிச்சு வச்சுட்டு தெரியாதுங்கிற? இந்த ரூம்ல உங்க அம்மாவும் வந்ததில்ல, உன் தங்கச்சியும் வரமாட்டாங்க, என் சித்தி சித்தப்பா நான் செத்தா கூட எனக்கு சோறு வேணுமான்னு கூட கேட்க அந்த ரூம்குள்ள வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட சாரியில சாரி என்னோட பீரோல இருந்த சாரி ஜாக்கெட்டு அது இதெல்லாம் எங்கடா? ஆமா, அது இதுனா என்னடி? அடிச்சு தூக்கருமோ, பல்ல கட்டுறேன் பாரு, பல்ல கட்டி. அது இதுன்னா என்னோட காஸ்டியூம்ஸை தான் சொல்றேன். காஸ்டியூம்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே எடுத்து வந்துருவேன். ஓ, அப்போ நீ தான் எடுத்து ஒளி வச்சிருக்க அப்படிதானே? உண்மையை ஒத்துக்கடா எரும மாடு. ஏய், என்னடி போடுற ட்ரெஸ் இல்லைன்னு சொல்றியே? கடையில போயிட்டு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் ஒண்ணு எடுத்து ஒளிச்சு வச்சத எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லல. அப்போ நீ தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க. எங்கடா வச்சிருக்க? ஏய், சும்மா சும்மா கேள்வி கேட்டு இருக்காத. தேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்
வீட்டுக்கு போயிருவீங்களாக்கும். ஜி கொஞ்சமாவது அறிவு இருக்கடி, ஏன்டி என்ன நம்ப மாட்டேங்கிற? ஏன்னா உன் மேலே உயிரையே வச்சிருக்கேன். எப்படி அவர் ரோசா மென்டல் மாதிரி ரோசா கீசான் இருக்க? யாருன்னு எனக்கு தெரியாதுடி. வேணா அவகிட்டே போய் கேட்டுக்கடி, என் புருஷனை எப்படா நீ கல்யாணம் பண்ணிட்டு. சத்தியமா எனக்கு அவ்வளோ தெரியாதுடி, நம்புடி சோட புட்டி. ஒரு வேளை இவன் உண்மையை சொல்லுவானோ? ம் நம்மளே போயிட்டு அந்த ரோசா கிட்ட பேசிடலாமா? இல்லை இவனை நம்பக்கூடாது. இப்போ என்கிட்ட எதையோ எதிர்பார்க்குறான், அதனால தான் நட்டிக்கிறான். முகரையை பாரு, மீஸ் இல்லாத முகர கட்ட. கே என்னடி என்ன திங்க் பண்ற? ஆமாம், இவர் பெரிய மூஞ்சி, இவரை பற்றி திங்க் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இப்போ நான் ட்ரெஸ் இல்லாமல் எப்படி வெளியில் போகிறதுன்னு தான் யோசித்தேன். புரியுதா? நான் எச்சி போடா கிட்டே. நீ போடி. நீ போடா. நீ போடிங்கிறல்ல. நீ போடா, இது ஏன் ரூம்டா? அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நான் என்னைக்கு உனக்கு நான் புருஷனா வந்தனோ அன்னையில இருந்து இது நம்ம ரூம்டி. 2 பேத்துக்குமே இந்த ரூம்ல உரிமை இருக்கு. உனக்கு கோவம் தான், நீ வெளியே போடி. ரொம்ப பண்ணுறான். இங்கே பாரு, நீ வந்து எனக்கு எனக்கு வந்து முத பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு 2வது பொண்டாட்டி தானே. உன்னோட முழு உரிமை, உன்னோட அதிகாரத்தை, உன்னோட கோவம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு அந்த ரோசா கிட்ட, அதாவது முதல் மனைவி கிட்ட வச்சுக்கோ. தேவையில்லாமல் என்கிட்ட அதிகாரம் காட்டினா மூக்கு பஞ்சர் ஆயிரும். ஏச்சி போ, உன்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சேன் பாரு. இங்கே பாரு, இப்பவும் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் டி. ஐ லவ் யூ டி மகா. குறைச்சலே இல்லை. ஐம் ரியலி லவ் யூ மகா. இப்போ கூட நான் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கேன். உன்னோட பீரோவில் இருக்க சாரீலாம் காட்டுக்கடியில் தான் இருக்குது, போய் எடுத்துக்கோ. பெட்டு கீழே போட்டிருக்கேன். ஏன் எடுத்து ஒளிச்சு வச்சேன்னு கேட்டினா, நீ என்கிட்ட பேசி 3 நாள் ஆகுது. என் கூட பேசுடி, நார்மலாக பேசிடி. என்ன ஏதுனே தெரியாமல் எவ்வளோ ஒருத்தி கழுத்தில் தாலி போட்டு வந்துட்டு என்ன புருஷன்னு சொன்னால் நீயும் நம்புற பாரு. நீ எல்லாம் கட்டின பொண்டாட்டி. உன்னை எவனாவது இந்த மாதிரி சொல்லியிருந்தா, நான் அவனை நம்பியிருந்தா உனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சொல்லு மகா. எவனோ ஒருத்தன் வந்து மகா என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறான், நானும் அதை நம்பிட்டு உன்கிட்ட சண்டை போட்டு போனா நீ எதை வச்சு என்கிட்ட ப்ரூவ் பண்ணுவ? இல்லை என்ன பண்ணியிருப்ப அந்த நிமிஷம்? ஃபஸ்ட்டு யோசிக்க தானே தோணும். யாராவது அந்த இடத்துல கோவப்பட்டு அவங்கள போய் அடிக்க தோணுமா? இல்லை என்ன சிந்திக்க கூட தோணாதேடி. அது மாதிரி தான் மகா அந்த நிமிஷம் நானும் ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். ஐம் ஸ்டில் லவ் யூ டி. உன்னை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் மகா. ஐம் லவ் யூ டி. ஐம் ரியலி லவ் யூ. மிஸ் யூ மகா. நான் சீக்கிரமே ரோஜாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அண்ட் தென் நான் உனக்கு வேணும்னா, நீ உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறீன்னா, நீயும் ரோஜாவை போயிட்டு ஃபாலோ பண்ண. ரோஜா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேளு. சத்தியமாக சொல்கிறேன், ரோஜா எனக்கு யாருன்னே தெரியாது. என் மேலே உனக்கு இவ்வளோ தான் நம்பிக்கையா? என் மேலே உண்மையாக அன்பு இருந்தா ரோஜாவை பார்த்து நீ பேசு. எவ்வளோ ஒருத்தி கழுத்தில் தாலியோட வந்து நின்று ராவணன் என்னோட புருஷன்னு சொன்னால் நீ எப்படி நம்பலாம்? அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன மகா அர்த்தம்? எனக்கு புரியுது. இந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் பொண்ணுங்க ஃபஸ்ட்டு அழ தான் செய்வாங்க, நம்புவாங்க. ஆனால் ஆம்பளைங்களாவது கொஞ்சம் யோசிப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. இப்போவும் நான் நிதானமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நிஜமாலுமே எனக்கு ரோஜா யாருன்னு தெரியாது. என்கிட்ட உண்மை இருக்குது, அதனால் நான் பயப்படலை. நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இப்படி சொன்னா எப்படி? எனக்கு உங்க மேல லவ் இருக்கு, ஆனா அந்த பொண்ணு சொன்னதை நீங்க ப்ரூவ் பண்ணாதானே என்னால நார்மலா வந்து உங்ககிட்ட பேச முடியும். உங்க மேல அன்பு இருக்கு, உங்க மேல காதல் இருக்கு, உங்க மேல எல்லாமே இருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் உங்களை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லல. உங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா எனக்கு நீங்க வேணும். ஆனா அதே சமயம் அந்த பொண்ணு உங்க மேல ஒரு கலங்கத்தை வச்சிருக்கா, அதை ப்ரூவ் பண்ணல. ஒரு பொண்டாட்டியா உங்ககிட்ட வரும்போதெல்லாம் என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றது தான் என் காது கிட்ட வருது. அதனால எனக்கு உங்ககிட்ட பேச தோணல. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மையாவே என் மேல காதல் இருந்துச்சுன்னா சீக்கிரமா ரோஜாவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைனா எப்போதுமே நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்னம்மா? சரி ஓகே, நான் உன்கிட்ட கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன். என் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டீல, அந்த காதல் மேலே சத்தியமாக எனக்கு ரோஜா யாருன்னு தெரியாது. ஓகே, நீ வா, ரோஜா கிட்ட போகலாம். இப்போ வா. இப்போதான். சரி வாங்க. அடியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி. ஏற்கனவே என் பொண்டாட்டி அழகு, இந்த ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா ஊரே உன்னை பார்ப்பான். அப்புறம் சரி வெளியே போங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். நான் ஏன்டி வெளியே போகணும்? நீ என் பொண்டாட்டிடி, நான் இங்கே தான் நிற்பேன். குறைச்சலே இல்லை. சரி கண்ணை முடிக்கோங்க.
நீ என் பொண்டாட்டிடி, மறுபடியும் கண்ணை மூட சொல்கிற பத்தியா? குறிச்சலே இல்லை. சீ, வெளியே போடா. இப்போ தானடி என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். லவ் பண்ணுறேன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ரோஜா கிட்ட ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே சரியா? அது வரைக்கும் நீ யாரும் நான் யாரும். வெளியே போ, போட வெளியே. சரி சரி, ஓகே ஓகே, ட்ரெஸ் பண்ணிட்டு வா. கட்டில் கடியில் தான் உன்னோட சாரீ ட்ரெஸ்ஸு அப்புறம் அது இது எல்லாத்தையும் அடியில் போட்டு வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, போடா. ஐயோ, அப்பா, அப்பாவால கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டனே. இந்த பாவம் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் எந்த கங்கையில நீராடினாலும் கால கழுவுனாலும் இந்த பாவம் தீராதே, என்னை விட்டு போகாதே. ஐயோ, என்னால அவங்களுக்குள்ளார என்ன என்ன சண்டை வந்திருக்குமோ, பிரிஞ்சிருக்காங்களோ இல்ல என்ன ஆயிருக்குமோ தெரியலையே. அப்பாவால தப்பு பண்ணிட்டோம். காசுக்கு ஆசைப்பட்டு அப்பா அவங்க எஜமானுக்கு உண்மையா இருக்கேன்னு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னோட வாழ்க்கையை பாழாக்குறாரு. ஐயோ, அவரு இவர் அவரு தானே? அச்சோ. ஹாய். என்னங்க, இப்பதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? என்ன இவ நார்மலா பேசுறான்? வாங்க போங்கன்னு தானே பேசுறான். கொஞ்ச நேரம் கேட்போம். என்னங்க யோசிக்கிறீங்க? ஏதாவது சாப்பிட்றீங்களா? வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை, ரொம்ப பசிக்குது தான், ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம். தண்ணி குடிக்கிறீங்களா? ம், இல்லை, தண்ணியும் வேண்டாம். தண்ணியும் வேணானா வேற என்ன கேட்குறீங்க? வேற என்ன வேணும்? ம், ஏன் தெரியாதா? புருஷனுக்கு என்ன வேணும்னு ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாதா என்ன? ஐயோ, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த இடத்துல யாரும் இல்லை. ஐயோ, யாராவது வந்தா பரவாயில்ல. என்னடி யோசிக்கிற? புருஷனை சாப்பிடுங்கன்னுலாம் சொன்னேன், இப்போ ஏதோ சாப்பாடு வேணாம்னு சொன்னது யோசிக்கிற? இல்லைங்க, நீங்க ஆசையா மீன் குழம்பு சாப்பிடுவீங்கல்ல? ஐயோ, இவளை நம்ம டீஸ் பண்ணலான்ட்டு வந்தா இவன் நமக்கு மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிறாளே, இதை மகா கேட்டால் அவ்வளோதான். பொறுக்கி ராஸ்கல், அவதான் கரெக்டா சொல்றாளே மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு. இவன் ஏதோ பொய் சொல்றான். இருடா இரு, கடைசியில உண்மை தெரியல, நீ தான் அடி வாங்க போற. இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எதுவும் சொல்றானேன்னு வந்தேன். 2 பேரும் பேசுறது பார்த்தா லிங்க் இருக்கும் போல. அதெல்லாம் இருக்கட்டும் ரோஜா, மாமாவுக்கு மீன் குழம்பை விட நீ முத்தம் கொடுத்தா எனக்கு எவ்வளோ பிடிக்கும், நான் எவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். நான் முத்தம் கொடுத்தா நீ கூட போதும் போதும்னு சொல்லுவியே, முத்தம் கொடுக்கவா? ஓ, முத்தமா முத்தம் கொடுப்பீங்கடா கொடுப்பீங்க. இருடி இரு. என்னால பொறுக்க முடியலையே, போயிட்டு மூஞ்சில குத்திடலாம் போல இருக்கு. இருந்தாலும் உண்மை ஏதாவது வெளியில வரும்ட்டு அமைதியா இருக்கேன். என்னடி யோசிக்கிற? மாமாவுக்கு சாரி சாரி புருஷனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டியா என்ன? மாட்டிக்கிட்டோமோ, சமாளிப்போம். என்ன யோசிக்கிற ரோஜா? முத்தம் கொடுக்கவா? யோசிக்கலங்க. இது வந்து பொது இடம். இங்க முத்தம்லாம் கொடுத்தா 4 பேர் பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லை, ஆடை மேய்க்கிறவங்கலாம் மதியம் 1 மணி ஆயிடுச்சு, தண்ணி கட்ட ஆற்றுக்கு வருவாங்க. இங்கே எப்படிங்க? அதனால தான் யோசித்தேன். இவன் நமக்கு டஃப் கொடுக்குறாளே, சமாளிப்போம். அதெல்லாம் என்ன, வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கலாமா? வீட்டுக்கா? வீட்டுக்குலாம் வீட்டுக்கு ஏண்டி தயங்குற? வீட்டுக்கு போகலாம் தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே தான் இப்போ யாரும் இல்லைல்ல, வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு இச்சி கொடுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பார்த்தியா, ஒரு செகண்ட் கூட ஆகல. ஒரு செகண்ட் ஆனிச்சா? இல்லைல்ல, கொடுக்கவா? ஐயோ, கொடுத்துருவாரோ? உண்மையை சொல்லிடலாமா? ஏகப்பட்ட தடவை முத்தம் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. மூதேவிங்களா? சி, ரெண்டும் பாரு, பேசுறத பேச்சு கேட்டா எனக்கு காதெல்லாம் வலிக்குது, ரத்தம் வந்துடும் போல. ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், உண்மை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இந்த நாய்களை நம்பணுமா? என்ன ரோஜா? வேணாம் சார். என்னடி சாருங்கிற? மாமான்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிடுறி. ஏய், மாமான்னு கூப்பிடுறி. சார், சார், தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன
மாமான்னு கூப்பிடுறீ. ஏய் மாமான்னு கூப்பிடுறீ. மாமான்னு கூப்பிடுறேன்னு சொன்னேன். மாமான்னு கூப்பிடுறீ. ஏய் இப்போ உன் வாயால நீ என்ன மாமான்னு கூப்பிடணும். கூப்பிடுறீ. ஐயோ ஏன் வாழுகிறா? ஒருவேளை ஐயோ ஒரு பொண்ணு அழுகிறத பார்த்தா கஷ்டமா இருக்கே. இதை ரொம்ப ரகடா பிஹேவ் பண்றாரு. உண்மையை வர வைக்கிறேன்னு சி பாவம். என்ன இருந்தாலும் ஐயோ என்ன நடக்க போகுதோ. மாமான்னு கூப்பிடுறீ. கூப்பிடுறியா இல்லையா? அதை எப்படி கூப்பிடுவா மாப்ள? ஐயோ சித்தி, ஐயோ பெரிய வீட்டு அம்மா வந்துட்டாங்க. ஐயோ என்ன உண்டல்லன்னு பண்ண போறாங்க. ஏண்டி என் ஊட்டி எச்ச தின்ன வளர்ந்த நாயே. சித்தி வேண்டாம் சித்தி, அப்படி பேசாதீங்க சித்தி. நீ பாரு மகன், நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் எப்படிப்பட்ட கைகாரின்னு இப்ப காட்டுறேன் பாரு. வாடி என் மருமகனுக்கு பொண்டாட்டி. அப்படின்னா நீ எனக்கு மக வேணும்டி. மகாவுக்கு மூத்தாரம் தானே சொன்னேன். ஆமாண்டி. எங்கடி உன் கழுத்துல கிடந்த தாலியை காணா? என் மருமகனுக்கு நீதானே மகன் பொண்டாட்டின்னு சொன்ன. எங்கடி தாலி? தாலி எங்கடி? சரியா கேட்டீங்க அத்தை. ஏய் தாலி எங்க? தாலி எங்கடி? ஆமா, அன்னைக்கு இவ தாலியை காட்டினால. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. சி வாய் மூடு. நீ ஒரு பொண்ணா? பொண்ணுக்கு பொண்ணுதான் இந்த உலகத்துல எதிரியுமாங்க. அந்த மாதிரி நடந்துக்கிட்டேடி. ஆமா, உனக்கு என்ன வந்துச்சுன்னு இந்த தம்பிக்கு நீ முத மனைவின்னு எந்த தைரியத்தை சொல்லிட்டு தெரியல? சொல்லு. அம்மா அது உங்களுக்கு தெரியாது. இவரும் நானும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோம்மா. அது தெரிஞ்சா அது பிரச்சனை வரட்டு ஊர்ல யார்ட்டையும் சொல்லலம்மா. அடி சக்காலத்தி, என் வீட்டு சுப்ப தின்னுட்டு என் குடியை கெடுக்க வந்தவளே. மயிர அர்த்த மாட்ட விட்டு மேய் விட்டுருவேன். உண்மையை சொல்லுடி. ஏண்டி நீ சரி வாடி, நீ தான் என் மருமகனுக்கு என்ன ஆயிட்ட, பொண்டாட்டி ஆயிட்ட. மகாவுக்கு தங்கச்சி என் வீட்டுக்கு வா. தடி வா. ஆமாம் அத்தை சொல்கிறதும் சரிதான் ரோஜா. இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சிருந்தது போதும். வா என் கூட குடும்பம் நடத்து வா. பெரிய வீட்டம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் தான் எங்க அப்பா கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாரு. என்னடி புதுசாக கதை உருட்டுற? என்ன கதை சொல்லிட்டு இருக்க? சார் ஆமா சார், ஏதோ அடுத்த வேளை சோத்துக்கு கஷ்டப்படுறனால தான் சார் பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க அப்பா அந்த மாதிரி சொன்னாரு சார். அதனால தான் நான் அந்த மாதிரி நடிச்சேன். அப்படியே வரைஞ்சனா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் அத்தை முன்னாடியே என் மாமனாரை இந்த மாதிரி போட்டு கொடுப்ப. மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு என் மாமனாரையே பழி சொல்றியா? மாப்பிள்ள அவ ஏதோ சொல்ல வரா, அதை கேளுங்க. என்னங்க அவ ஏதோ சொல்ல வரா, அதை கேட்போம் இருங்க. இங்க பாரு ரோஜா, என்ன நடந்துச்சு உண்மையே சொல்லு. மகாம்மா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உங்க சித்தப்பாவுக்கு பிடிக்கல. அவர் எங்ககிட்ட காசை கொடுத்து உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க சொன்னாரு. ஆரம்பத்துல நான் மறுத்தேன். ஆனா நாங்களும் வாழணும்ல. எங்க அப்பாவை கொன்னுடுவேன், என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து உங்க தோட்டத்துல பண்ணி அடிச்சவரு. அதனாலதான் மறக்க முடியாம இந்த தப்பை செஞ்சுட்டேன். ஆனாலும் குற்ற உணர்ச்சியில தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க சித்தப்பா எங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. எது எங்க மாமா அப்படி சொன்னாரா? மாப்பிள்ள அத்தை எவ்வளோ ஒருத்தி மாமாவை இப்படி சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே, என்னன்னு கேளுங்க. பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அத்தை மாப்பிள்ள என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. நீ என்ன மன்னிச்சிருமா. என்னத்த என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்போ மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணது அவளை கேட்காம நீங்க என்னமோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அவளை என்ன ஏதுன்னு கேளுங்க அத்தை. இல்ல மாப்பிள்ள, அவ ஏதோ வயிற்று பொழப்புக்கு நடிச்சா. நடிக்க சொன்னது என்னவோ அவ சொன்ன மாதிரி உங்க மாமனார் தான். எனக்கு எல்லாமே தெரியும் மாப்பிள்ள. புருஷன்ட்டு மூடி மறைப்பனா இல்ல மாவண்ண பாப்பானு எனக்கு தெரியல மாப்பிள்ள. நான் போய் கேட்டேன் இந்த விஷயம் தெரிஞ்சதும். ஆனா உன் மாமனாரு என்னையவே கொன்றுவேன்னு மிரட்டுறான். என்னத்த சொல்றீங்க? என்னால நம்ப முடியல. சித்தி என்ன சொல்றீங்க? சித்தப்பாவா? ஆமா மகா, உங்க சித்தப்பா தான். உங்க சித்தப்பா தான் எல்லா காரியத்தையும் பண்ணாரு. உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு சொத்தை அபகரிக்கணும்னு இந்த மாதிரி வேலை பார்த்தாரு. நான் போய் சண்டை போட்டப்ப பெத்த புள்ளனும் பார்க்க மாட்டேன், கட்டின பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், ரெண்டு பேத்தையும் கொன்றுவேன்னு மிரட்டினாருமா. ஒரு கட்டத்துல நான் கூட உனக்கு துரோகி
அம்மா என்ன மன்னிச்சிருமா. சித்தி, நான் பிறந்ததுல இருந்து தாய் பாசத்துக்கு ஏங்கினவ. எனக்கு தாய் பாசம் கிடைச்சதில்ல. சித்தப்பாவும் எனக்கு தகப்பன் பாசம் காட்டி வளர்த்ததில்ல. நீங்க என்ன அழுவாதம்மா. எப்படி சித்தி, என்ன பொண்ணு மாதிரி நீங்க பார்த்துக்கல. ஆனாலும் ஏதோ எனக்கு ஒரு துணையா வீட்டில் இருக்கீங்களேன்ட்டு இருந்தேன். ஆனாலும் சொத்துக்காக தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன் சித்தி உங்களை. எதுக்காகனா நாளை முன்னையும் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையும், நீங்கள் கூட இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் சொத்துக்காக போயும் என் வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினச்சிட்டீங்களே சித்தி. மகா, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாத. அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை. மாமா தானே இந்த மாதிரி பண்ணாரு. நீங்க என்ன மன்னிச்சிருங்க முதல்ல. சாரிங்க, உங்களை புரிஞ்சுக்காம சாரிங்க. இனிமே அந்த கற்பு கரிசியை வந்து சொன்னாலும் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். சித்தி, இந்த சொத்து, இந்த காடு, வீடு, பங்களா எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க சித்தி. என்னையும் என் புருஷனையும் வாழ விடுங்க சித்தி. சித்தப்பா கிட்ட சொல்லிடுங்க, எல்லாமே நான் கைப்பட எழுதி தரேன், நீங்களே வச்சுக்கிட்டு அனுபவிங்க சித்தி. எனக்கு இனிமேல் எதுவும் வேணாம் சித்தி. எனக்கு என் புருஷனோட குடும்பம் தான் என் குடும்பம். அழகான குடும்பத்தோட நான் வாழ போகிறேன். எனக்கு இந்த சொத்தால் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சா அது நடக்காத சித்தி. சொத்தை நான் விட்டு தரேன். எனக்கு என் புருஷன் தான் வேணும். அடியே பாத்தியாடி, பாத்தியா? அவ சொத்துக்கோசரம் பாசம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க. காசுக்கோசரம் மானத்தை வித்து புட்டியாடி. சித்தி, அவங்க வெறும் அம்புதான். ஏவி விட்டது நம்ம சித்தப்பா. நீங்கள் என்ன இருந்தாலும் சித்தப்பா கிட்ட தான் கேட்கணும். அந்த பொண்ணு ஏதோ வயிற்று பொழப்புக்கு பண்ணியிருக்கு, விட்டுருங்க சித்தி. மகாமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஐயா சார், என்னை மன்னிச்சிருங்க சார். பெரிய வீட்டம்மா, நீங்களே என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் நேற்று ஐயா பார்த்து பேசினேன். வேண்டாம் ஐயா, என்னை விட்டுருங்க, இது எனக்கு ஒத்து வராது, எனக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொன்னேன். என்னை கொன்றுவேன்னு மிரட்டிகிட்டே இருந்தாங்க. மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு நான் இந்த தப்பு செஞ்சிருந்தா கடவுள் கூட என்னை மன்னிச்சிருக்க மாட்டாரு. நான் ஒருவேளை அழுது அந்த கடவுளுக்கு கேட்டு இன்னைக்கு உண்மையை தெரியும்படி வச்சுட்டாரு. நான் இனிமே சந்தோஷமா நிம்மதியாக இருப்பேன், குற்ற உணர்ச்சி இல்லாமல். பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. ரோஜா, நீ ஏதோ வயிற்று பழப்புக்கு தான் பண்ணியிருக்க. ஆனாலும் இது ரொம்ப தப்பு. நீ சொன்ன வார்த்தையை நம்பி நான் ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ இல்லை என் இடத்துல வேற பொண்ணு இருந்து புருஷனை கொண்டிருந்தாலோ இது எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா? புரியுதுங்கம்மா, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. போடி நீ முதல்ல இங்கிருந்து. மகா, உங்க சித்தப்பன் ஒரு நாளும் திருந்த மாட்டாம்மா. நீ இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேணாம். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து வந்து ஒழிச்சிருவான். இல்லை சித்தி, எனக்கு என் புருஷன் போதும். இன்னைக்கு இந்த சொத்துக்காக வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி என்னையும் என் புருஷனும் பிரிக்கணும்னு நினச்சேன். அவர் இனிமேல் என் சித்தப்பாவும் கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனையாக இருக்கிறதே அந்த சொத்து தான் அப்படின்னா மனசார விட்டு தரேன் சித்தி. ஆளுமாற மாதிரி எனக்கு என் புருஷன் இருக்காரு, எனக்கு அது போதும். மகா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இனிமே உனக்கு சித்தி இல்லை, நான் உனக்கு அம்மா மாதிரி. நான் சொல்றேன்டி, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த சொத்துக்கு சொந்தக்காரி நீ தான். நீயும் உன் புருஷனும் இங்கே தான் இருக்கணும். இப்படி விட்டுட்டு போயிட்டீன்னா உன் சித்தப்பனோட ஆட்டம் அதிகமாயிரும். உன் சித்தப்பன் இனிமேல் நான் சொல்லி உன்னை கேவலப்படுத்த விரும்பல. அந்த ஆளை நீ நான் பார்த்துக்கிறேன் மகா, நீ வா வீட்டுக்கு வா. இல்லை சித்தி, நான் வரல. மகா, நீ என்ன நம்புறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாவோட சொத்து. இதை ஏன் உங்கள் சித்தப்பா கையில் விட்டுட்டு போகணும்? உங்கள் சித்தப்பா நல்லவராக இருந்தால் பரவாயில்ல, கெட்டவர் தானே. கெட்டவர் கையில் நம்ம ஏண்டி விட்டுட்டு போகணும்? இங்கேயே இருப்போம். என்ன வந்தாலும் நீ என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டீல, அதை வச்சு ஃபேஸ் பண்ணுவோம். தம்பியா அவளை சொல்லுது, அப்புறம் என்னடி? யோசிக்கிறேன் சித்தி. ஆனால் எங்கள் மாமியாருக்கு இது தெரிஞ்சா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. இந்த வீட்டில் சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சு என் மாமியார்கிட்ட சண்டை போட்டேன். அவங்கள்ட்ட போய் முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் வரேன் சித்தி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உண்மையில் எனக்கு கோவம் இல்லை. ஆனால் ரோஜா, இனிமேல் இந்த தப்பை பண்ணாத. சத்தியமாக எந்த ஜென்மத்திலும் இந்த மாதிரி தப்பை நான் பண்ண மாட்டேங்கம்மா. நான் வரேன் சித்தி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கேட்டதுலேயே ஒரு நல்லது இருக்கு. சரி, இது வரைக்கும் நீ உண்மையை சொன்னியே, எனக்கு அது போதும். இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்ன உனக்கு நான் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி
வைக்கிறேன். உனக்கு உங்க அம்மா இருந்து உனக்கு எவ்வளவு சீர் செஞ்சிருப்பாங்களோ அதை விட அதிகமா நான் போட்டு நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கிறேன். சரியா, கவலைப்படாத. நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான். ரொம்ப நன்றிங்கம்மா. சரி போ, இந்த மாதிரி தனியா ஆத்தங்கரைக்கெல்லாம் வராத. போ, வீட்டுக்கு போ. குற்ற உணர்ச்சியோட இருந்துச்சு. தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேம்மா. ஐயா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. தப்பு. இங்க பாரு, கடவுள் வந்து உன்னை காப்பாத்திட்டாரு. சரியா, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ தப்பு உணர்ந்துக்கல. நீ நல்ல பிள்ளைம்மா. போம்மா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா, போ. இனிமே இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ண மாட்டேம்மா. நான் வரேம்மா. நாடா நாடா, போ போ. அடடடடடடடா. என் புருஷன் சீரகம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அந்த மனசுல நான் திருத்தினா என்ன, திருத்தாட்டியண்ணா என் மருமே பிள்ளை பாத்துக்கோ. போ. அவனுக்கு இனிமே சங்குதான். அவனுக்கு இனிமே சோறும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. நேரா பாடையில தூக்கிட்டு போயிட்டு சுடுகாட்டுல வச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நாதாரி பொட்டு பூவை பத்தி பேசுறான். என்னையே கொண்டுருவானா என் புருஷன். இவன் சிச்சி, இவனை புருஷன்னு சொல்லக்கூடாது.